நிச்சயமாக ரதி. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. இன்று அந்த விவசாய நிலங்கள் பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த சேகம்மாள், அம்பிகா மற்றும் ராமலட்சுமி என்ற 3 பெண்கள் வேலை பார்ப்பதற்கு, விவசாய வேலை பார்ப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது அப்பகுதியில் மறைந்திருந்த கரடி, 2 கரடியானது அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 கரடி தாக்கியதில் சேகம்மாள் என்பவருக்கு மட்டும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவரோடு மண்டையோடு லைட்டாக சிறிதளவு சிதைக்கப்பட்டும் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மீதமுள்ள அம்பிகா மற்றும் ராமலட்சுமி என்பவர்கள் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதில் சேகம்மா என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அவர் தற்போது தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிரமாக அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கரடியானது 3 பெண்களை தாக்கிய நிலையில் அவரது உறவினர்கள் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையான புளியங்குடி பகுதியில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த மாதிரி வனவனங்கள் அட்டகாசமானது மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அதிகரித்து வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வனத்துறையினர் இது குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உயிரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கரடி தாக்கியதில் 3 பெண்கள் படுகாயம் அடைந்த சம்பவம் தற்போது தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்று கூற வேண்டும். ரவி, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.